சிங்கப்பெண் சிவிக்கும் ப்ரொமோ அதுக்கு ப்ரொமோ எப்படிக்கு இந்த வாரம் எபிசோட் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ப்ரொமோ என்ன கேட்டாங்கன்னா, ஆனந்தி வந்து பணம் பெறறதுக்காக மகேஷ் வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அவங்க அம்மா வந்து நீ எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியும், உனக்கெல்லாம் பணம் தர முடியாது, ஒன்றால் நாங்கள் பட்டது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்நேரம் தில்லையும் வர்றாரு. தில்லையும் சொல்கிறாரு, நீ என் மைண்ட் வந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதாம உனக்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஆனந்தி வந்து ஹாஸ்டல் வாடன்ட்ட சொல்கிறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, நான் வேணா மகேஷ்கிட்ட பேசி பணம் பெற்ற சொல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆனந்தி சொல்கிறாங்க, இல்லை மேடம், பணம் கிடைக்கலன்னா அது எங்கள் வீட்டு பிரச்சனையோட முடிஞ்சு போயிடும். அப்படி அவங்க பணம் கொடுத்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும். என்னால் யாருக்கும் பிரச்சனை வேண்டாம், என் பிரச்சனை நானே சமாளிச்சுக்கிறேன், அன்பு சார் பேட்டி தாரேன்னு சொல்லியிருக்காரு, அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படி எதை சொல்கிறாங்க. வேறு ரூமில் போய் ஆனந்தி அழுகிறாங்க. அந்த நிலம் தான் எங்கள் அப்பாவுக்கு உசுறு, அந்த நிலம் மட்டும் இல்லைன்னா எங்கள் அப்பா உயிரோடையே இருக்க மாட்டார், எப்படியாவது அந்த நிலத்தை மீட்கிறதுக்கு வழி செய்ய கடவுளே அப்படின்னு சாமி வேண்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா அன்பு முடிவு பண்ணுறாரு, ஆனந்தியோட பிரச்சனைக்கு முடிவு கட்டணும்னா வேறு வழியே கிடையாது, நம்ம வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு தான் ஆனந்திக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் விசாரிக்கிறாங்க, பணம் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, வீட்டு பத்திரம் உங்கள் அம்மா பேரில் தான் இருக்குது, உங்கள் அம்மா தான் கையெழுத்து போடணும், அப்போ தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அன்பு சொல்கிறாரு, அம்மாவோட கையெழுத்து இல்லாமல் பணம் கிடைக்காதா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க. அப்போ அன்பு யோசிக்கிறாரு, சார் எவ்வளவோ ட்ரை பண்ணி ஆனந்திக்கு உதவி செய்ய முடியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்நேரம் பார்த்தா வேலோட ஒய்ஃப் சொல்கிறாங்க, நம்ம வீட்டு நகையெல்லாம் அடமானம் வச்சுட்டு நீ பணத்தோட வா, அந்த பணத்தை வச்சு தான் நீ ஃபாரின் போகணும், நம்மளும் பெரிய ஆளாகணும், அப்படி மட்டும் நீ செய்யலைன்னா நான் உசுரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலும் வேறு வழி இல்லாமல் குடும்ப நகையெல்லாம் பேக் எடுத்துட்டு அடமானம் வைக்கிறதுக்காக போகிறான். போர்வில் அவங்க ஃப்ரெண்டை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா. அந்நேரம் ஒருத்தர் அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு பேக்கில் நகையை எடுத்துகிட்டு ஓடுறான். உடனே ஐயோ திருடே அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. வேலை அந்த இடத்துல விழுந்துறான். வேலோட ஃப்ரெண்டு தான் அந்த திருடனை பிடிக்கிறக்காக பின்னாடியே துரத்திட்டு போகிறான். அந்நேரம் தச்சையில் ஆனந்தி அந்த சைடு போகிறாங்க. திருடனை பார்த்தோன்னா அவங்ககிட்ட சண்டை போட்டு அந்த நகையை எடுத்து அந்த வேலோட ஃப்ரெண்டு கையில் கொடுக்க போகிறாங்க. அப்போ வேலு பின்னாடியே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஆனந்தி தன் குடும்பத்துக்கு கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை வேலு கேட்டுக்கிட்டு இருக்கான். வேலு என்ன முடிவு எடுக்க போகிறான்னு தெரியல. இதை விக்ரம் ப்ரொமோ வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு வேலுவே அவங்க குடும்ப நகையை ஆனந்தி கையில் கொடுத்து பரம்பரை நிலத்தை மிக்க சொல்லுவேன்னு நினைக்கிறேன். இனி வரை எபிசோட்லாம் பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.